ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கடல் நண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு பட்டை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது கடல் நண்டுனால நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்க்குறோம். நாட்டு நண்டு அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டாம். எந்த நண்டுனாலுமே சளிக்கு ரொம்ப நல்லது. இது பனி டைம் அப்படின்னால ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் சளி இருக்குது. அதுக்காகவே நம்ம நண்டு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அன்றைக்கி நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி கடலுக்கு போனோம் இல்லையா, கொஞ்சம் நம்ம நிறைய வாங்கிட்டு வந்ததுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் வச்சுக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா தக்காளியை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நான் அடுப்பில் தான் செய்கிறேன். மண்சட்டியில் செய்கிறனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்க்கணும். ஏன்னா நண்டு எப்போவுமே கடல் உணவுனால கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிடணும். நம்ம சிக்கனுக்கு சேர்க்குற மாதிரி சேம் அதே தான். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதுதான் நம்ம கடல் நண்டு பார்த்திங்களா. ஆனால் எப்போவுமே சைஸ் பெரிய சைஸாக வாங்குவோம். பட் இந்த டைம் நம்மளுக்கு சீசன் இல்லாததுனால சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது வீட்டு குழம்பு தூள் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் நம்ம சேர்க்குறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப உரப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. மீடியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உரப்பு இருந்தாலே போதும். மேக்ஸிமம் நல்லா வதக்கி விட்டோன்னே அந்த மசாலா எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் நண்டு கொஞ்சம் தண்ணி வெளியில் விடும். அந்த தண்ணி வெளியில் விடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த நண்டு நல்லா ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகும். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நண்டை தண்ணியில் கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியும் அந்த நண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நான் ஈவினிங் டைம் தான் நண்டு செய்கிறேன். ஏன்னா நைட்டுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு நான் சப்பாத்தி போட்டு செய்யலாம். நாங்கள் நான் தான் செஞ்சோம் மைதாவில். கோதுமை சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக நண்டு சாப்பிட்றோனால நம்ம சாதத்து கூடலாம் சாப்பிட முடியாது. ஏன்னா எடுக்காது. நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். தேங்காய் கூட என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் கசகசா அதுலேயும் லேசாக ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா கிண்டி விடணும். புளி நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். புளி ஊற்றி செய்கிறது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது ஃபைனலாக நம்ம மிளகுத்தூளும் சீரகத்தூளும் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா கிரேவிஸ் பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஏன்னா இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர் நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல சளிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு நேரம் தான் சாப்பிட்றதுனால கொஞ்சம் கிரேவி இதுக்கு போதும் கன்சிஸ்டன்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.